8/6/2026 வைகாசி மாதத்தின் 25ஆம் நாள் திங்கட்கிழமை அஷ்டமி. எப்பவாவது ஒரு நாள் 1 மணி நேரம் அல்லது 1 நிமிடம் அல்லது 1 நொடியாவது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் நிர்கதியாக இருக்கிறேன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் மனநிலை மாறும். எப்பவும் போல அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு நேற்றைய தினம் உணவளிக்க நான் போயிருந்தப்ப ஒரு பெண்மணியை பார்த்தேன். அதிகபட்சம் அவங்களுக்கு வயது 45லிருந்து 50 தான் இருக்கும். அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. ஏன் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஆதரவற்ற இல்லத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, கணவர் இருக்கிறாங்க. ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு 21 வயதில் திருமணம் வந்து ஆச்சுங்க. எனக்கு இப்போ என்னுடைய கடமைகள்லாம் முடிஞ்சது. அதாவது என்னுடைய குழந்தைகளை நான் திருமணம் செய்து கொடுத்துட்டேன், வெளிநாட்டில் இருக்காங்க. பொருளாதார ரீதியாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னுடைய கணவர் எனக்கு சொன்ன இப்போ விஷயம், உன்னுடைய பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன்னுடைய வேலைகள் இந்த குடும்பத்துக்கு பெருசாக தேவையில்லை, அதனால் உனக்கு இப்போ முதுமை வரப்போகுது, வயோதிகம் வரப்போகுது, அதனால் உன்னை சேஃப்டியாக உன்னுடைய தாய் வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு எங்கேயாவது உன்னுடைய உறவினருக்கு பக்கத்தில் கொண்டு குடி வச்சிட்றேன் அப்படின்னு கேட்டார். அதனால் எனக்கு அது எனக்கு ஒரு கஷ்டமான விஷயமா தோணுச்சு. நான் இவ்வளவு நாள் இந்த குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு, என்னுடைய கணவருக்காக கஷ்டப்பட்டு, என்னுடைய குழந்தைகளுக்காக கஷ்டப்பட்டு அதை குடும்பமாக்கிய பிறகு என்னுடைய கணவர் இந்த கேள்வியை கேட்டது எனக்கு மன வருத்தத்தை அளித்ததுனால அவங்க கொடுத்த எல்லாத்தையும் அவரிடமே ஒப்படைத்து விட்டு நான் இந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். எப்படின்னா, சரி எல்லாம் தான் இருந்துச்சு, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். வறுமை அவ்வளோ தூரம் அவங்கள கஷ்டப்படுத்தி ஒரு அளவுக்கு வீடு வாசல் சொத்து இதை மாதிரி நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் கணவருடைய அந்த வார்த்தை, வாழ்க்கை இவ்வளவு தானா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டேன்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப கடினமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நம்ம நினைக்கிறோம் ஆதரவற்ற இல்லங்களில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்களும் அங்கே இருக்காங்க. நீங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு மனநிலையில் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைங்கிற மனநிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா, அஷ்டமி நாளில் ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு மிளகு வாங்க, ரெண்டையும் ஒன்றாக கலந்து பைரவர் ஆலயத்தில் போய் வச்சுட்டு வந்துடுங்க. பைரவர் கோயில்லாம் எங்கள் ஊரில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க, உங்கள் ஊரில் சிவாலயத்தில் கண்டிப்பாக பைரவர் வெற்றியிருப்பார், அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் தீரும். ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பரிகாரம் இது. ஆனால் இப்போ வழக்கத்தில் சில இடங்களில் மட்டும், அது கிராமப்புறங்களில் மட்டும்தான் இருக்குது, நிறைய இடங்களில் இல்லை. ஆனால் இதை செய்யும் போது துர்சக்திகள் விலகும், மன வலிமை அதிகரிக்கும். இதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.